ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம வானதி இருந்துட்டு நடந்துக்கிற நடையெல்லாம் பார்த்த உடனே வானதியோட அப்பாவும் அம்மாவும் இருந்துட்டு நாங்கள் என்ன சொன்னாலையும் நீ மாற போகிறதே கிடையாது, உன்னால் எங்களுக்கு தான் அசிங்கமாக இருக்குது, வேறு வழியே இல்லை, உன் முடிவும் எங்களால் மாற்றவும் முடியல, அதனால் அந்த பயலுக்கே உன்னை நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், அவங்க வீட்டிலேருந்து முறைப்படி பொண்ணு கேட்டு வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வானதி ரொம்பவே சந்தோஷமாக இந்த விஷயத்த பாண்டியோட குடும்பத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. பாண்டி இருந்துட்டு இன்னும் எனக்கு முன்னாடி என் அண்ணன் இருக்காரு, என் அண்ணனை விட்டுட்டு நான் மட்டும் இப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், இங்கே ரூம் வசதி கூட 2 ரூம் தான் இருக்குது, ஒன்று அண்ணி எடுத்திருக்காங்க, இன்னொன்று நாங்கள் எல்லாருமே இருக்கோம், அதில் எப்படி நான் ஒன்று தங்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அண்ணி வந்து இங்கே ஃபேக்காக தானே இருக்காங்க, உங்கள் அண்ணனை அவங்க உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கலையே, ஃபேக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க வேணா வெளியே போகட்டும், அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நம்ம நிலா கேட்ட உடனே வானதியோட கன்னத்திலே பலார்னு ஒன்று விடுறாங்க. என்ன வெளியில் போக சொல்ல, முதல்ல உனக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தாங்க, நான் சோழனோட ஒய்ஃபு, நான் இங்கே தான் இருப்பேன், நான் தள்ளி இருக்கிறதுக்கு காரணமே சேரன் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்றதை மட்டும்தான், நான் ஃபேக்காக தான் இங்கே வந்தேன், ஆனால் போகிற போக்கில் இந்த குடும்பம் என்னுடைய குடும்பம், சோழனையும் நான் காதலிக்க ஆரம்பித்தேன், ஆனால் சோழன்கிட்ட இன்னும் நான் என் லவ்வை சொல்லவே இல்லை, தேவையில்லாமல் மறுபடியும் ஃபேக்குன்னு சொன்ன நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டி இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.